மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் ஹெட்டிங் பார்த்தோன்னா உங்களுக்கு தோணி இருக்கும் ஐபிஎஸ் விளாட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து சென்னையில் தான் இன்றைக்கி ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் நடக்குதுயா. ஸோ மெயின்ஸ் எழுத போகிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். ஸோ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக போய் எழுதுங்க. ஸோ ஐபிஎஸ்லேருந்து அலர்ட் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎஸ் சைட்லேருந்து நம்ம ஒரு அலர்ட் சொல்ல வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் தேவைப்படுதுன்னா 30% ஆஃபரோட இருக்கியா 699 நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேண்டுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எக்ஸாம் எழுத போகிறீங்க, இன்றைக்கி மெயின்ஸ் எழுத போகிறீங்க, சென்னையில் இருக்கும் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் எழுத போகிறீங்க, சென்னையில் எழுத போகிறீங்கன்னா காலையில் 10 மணிக்கு தான் லைட்டாக தான் மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க. மத்தியானம் நிறையா ஹெவியாக மழை வந்துடும் அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம வானிலையிலேருந்து, சரியா, கவர்மெண்ட்லேருந்து. அதனால் வந்து யாரும் ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா ஐபிஎஸ் வந்து நடத்துவாங்க நடத்த மாட்டாங்கன்றதான் ரெண்டாவது விஷயம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே ஸோ நீங்கள் மார்னிங்கே மத்தியானம் ஸ்லாட் இருக்கவங்க மார்னிங்கே உங்களோட எக்ஸாம் ஹால் கிட்ட போய் எங்கேயாவது இடத்துல போய் செட்டில் ஆயிருங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போய் செட்டில் ஆயிருங்க. இல்லை பக்கத்தில் அங்கே போய் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு இருந்தாலோ இல்லை அங்கே வேறு ஏதாவது இருந்துச்சாலும் அங்கே போய் நீங்கள் செட்டில் ஆயிருங்க இப்போவே. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். எக்ஸாம் நடந்தாலும் சரி நடக்கணும் அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பட் எக்ஸாம் கன்ஃபார்ம் நடக்கும். 90% வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் ஸ்லாட் நடந்துச்சா செகண்ட் ஸ்லாட்டும் நடந்துடும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து அது வந்து உள்ளே போயிடணும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் ரெடியாக இருப்போம். ஸோ எக்ஸாமை நம்ம இந்த நேச்சுரல் கிளாமிட்டிஸ்னால மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ மழையோ ஏதோ ஒன்றாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் எக்ஸாம் ஹால் கிட்ட ஸ்டே பண்ணிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கும் ஈஸி. ஏன்னா எக்ஸாம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லோரும் முன்னாடியே கிளம்பிடுங்க. ஸோ வேறு ஏதாவது ஏரியாஸ்லேயும் உங்களுக்கு ரெயின் இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப ஹெவியாக வர மாதிரி இருக்குன்னா நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் கட் ஆயிரும், நம்ம மழை பெய்ததுனால போகாமல் இருந்துக்கலாம்னு நினச்சிட்டு நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதுக்காக முக்கியமாக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ யாரும் எந்த சூழ்நிலையும் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.